உண்மையானே களவாணிகளை பத்தி களவாணிகளுக்கு தானே தெரியும். யார சொல்றீங்க? நான் அவனை சொல்றேன். யாரு? ரத்னாகரன் என்ற திருடனை சொல்றேன். திருட்டு பையன் களவாணி பையன். நான் யாருக்கா திருறேன்? என் பொண்டாட்டிக்காக திருறேன் அப்படின்னு அவர் சொல்றாப்ல. அப்பதான் கேட்டாப்ல என்ன பண்ணினாங்க சொல்லுங்க. கதை அப்படித்தானே இருக்கு. எனக்கா நான் திருடல, என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு காத்துறேன். கொஞ்ச நாள் வந்து அந்த நாரதர் கட்டையை பிடிக்கிறது கையை வச்சுக்கோங்க பத்திரமா. ஊர் போய் சேர மாட்டீரு. கவனை பிடிக்க நீங்க வச்சுக்கோங்க. முத நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நாங்க பல பேர் அந்த வேலையெல்லாம் செஞ்சு பிடிச்சே போனா போயிட்டு முடியாது நின்று. அப்படியே? ஆமா. பார்த்தா அப்படி தெரியல. எங்களுடைய கடந்த கால சரித்திரத்தை நீங்க பார்த்த கிடையாது. அதனால தான் நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரி இருக்கு. மொத்த நாடிகம் பூமியில இருக்கு. அதுதான் கிரேதாயுகம், திரேதாயுகம், தோபரயுகம், கலியுகம். கிரேதாயுகத்துல என்ன நடந்துச்சு? கதை கேக்குறீங்களா? அரிச்சந்திரனுடைய கதை நடந்தது. திரேதாயுகத்துல. அங்கே ராமாயணம். துவாபரயுகத்துல. மகாபாரதம். கலியுகத்துல. கந்தன் கதை. கந்தன் கதையில மட்டும் தான் கந்தன் வராரு. நடந்துகிட்டு இருக்கு. கந்தன் கதையில கந்த புராணத்துல மட்டும் தான் முருகப்பெருமான் வராரா? இல்லையே. மிச்சம் 3 யுகத்திலே அவர் வரலையா? வந்திருக்காரு. அப்புறம் ஏன் கந்த புராணத்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்றீங்க? எத்தனை பேர் எங்க வந்திருந்தாலும் முக்கியத்துவம்